வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை நேரு நகரில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த மாவீரன் சசிகுமாருக்கு 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி புஷ்பாஞ்சலியுடன் துவங்கப்பட்டது. அதன் பின்னர் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் கோவை தெற்கு மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் கள்ளப்பாளையம் கிராமத்தில் புதிய எழுச்சியுடனும் புரட்சியுடனும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதேபோல் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் மாநில பொருளாளரும் கோவை தெற்கு மாவட்ட தலைவருமான இளம் காவிப்படை சிங்கங்களின் புரட்சிப்படை தலைவன் தொழிலதிபர் PS கோபால்சாமி தலைமை வகிக்க தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அஜித் முன்னிலையில் கோவை தெற்கு மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடனும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ராம், மாநில செயலாளர் விஸ்வமூர்த்தி சாமிகள், மாநில தொழிற்சங்க செயலாளர் சம்பத், தெய்வீக பேரவை மாவட்ட தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் அர்ஜுன் என்கிற சாமி, கோவை மாவட்ட துணைத் தலைவர் முருகன், கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ராயல் பாண்டி, கோவை மாவட்ட இளைஞரணி தலைவர் மற்றும் மாநில IT விங் பொறுப்பாளர் மனோஜ்குமார், திருப்பூர் மாவட்ட கட்டிட தொழிற்சங்க தலைவர் பாலசுப்ரமணி, கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், கோவை மாவட்ட ஆலோசகர் மணி ஆகியோர் சக்தி சேனா இந்து மக்கள் அமைப்பின் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகளை பதிவு செய்தனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் சக்தி சேனா அமைப்பைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் புதிதாக சக்தி சேனா அமைப்பில் இணைய உள்ள இளைஞர்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். அதன் பின்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சக்தி சேனா இந்து மக்கள் அமைப்பின் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி தெற்கு மாவட்ட தலைவரும் மாநில பொருளாளருமான PS கோபால்சாமியின் ஆலோசனையின்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சக்தி சேனா அமைப்பு சார்பில் புதிய பொறுப்புகளை நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி வழங்கினார். அதன் பின்னர் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் சிறப்பு வாய்ந்த நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சக்தி சேனா கோவை தெற்கு மாவட்ட தலைவரும் மாநில பொருளாளருமான தொழிலதிபர் PS கோபால்சாமியின் ஏற்பாட்டில் முச்சுவை கூடிய உணவு பரிமாறப்பட்டது நிதர்சனமான உண்மையாகும். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வை நடத்தக்கூடாது என்று சில கயவர்கள் எண்ணியிருந்த வேளையில் அத்தனையையும் தவிடு பொடியாக்கிய கோவை தெற்கு மாவட்ட தலைவர் PS கோபால்சாமியை கட்சியின் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி பாராட்டி பேசியது அனைவரையும் கவரும் விதமாக கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர், பார்த்திபன் கோவை மாநகர மாவட்ட தொழிற்சங்க இணைச் செயலாளர், சுரேஷ்குமார் கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளர், வசந்தகுமார் கோவை தெற்கு மாவட்ட ஓட்டுநர் சங்க தொழில் செயலாளர், சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர், கோவை மாநகர மாவட்ட தொழிற்சங்க செயலாளர், தெற்கு மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர், இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த நிறுவன தலைவர் அவர்களுக்கு மாநில பொருளாளர் PS கோபாலசாமி அவர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செய்தார்.
அனைவருக்கும் வணக்கம். கோவை தெற்கு மாவட்டம் கள்ளப்பாளை பகுதியில் இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்கிறோம். இன்றைக்கி மாவீரன் சசிகுமார் அவருடைய நினைவு நாள் 8ஆம் ஆண்டு. இது சம்பந்தமாக கோவை காலப்பட்டி ரோடு நேரு நகரில் அவருடைய உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தணும். அதற்கு பிறகு கோவை தெற்கு மாவட்டம் மாநிலத்தினுடைய பொருளாளர் PS கோபால் சிங் தலைமையில் இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கு. இதில் நிறைய மாவட்டத்தில் சசிகுமாரோடைய படத்தை வச்சு வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை. இதை சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டத்தில் அது பிரச்சனை இல்லை. அவருடைய நினைவு முன்னிச்சு எல்லா பக்கம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தென் மாவட்டங்கள் இல்லை. இமாம் அலி அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி RSS அலுவலகத்தில் குண்டு வீசி கிட்டத்தட்ட 11 நம்மளுடைய RSS பிரமுகர்கள் இறந்துருக்கிறாங்க. அதற்கப்புறம் கோவை மாவட்டத்தில் தொடர் குண்டுவெடிப்பில் மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த இமாம் அலி. இவனுக்கு வரக்கூடிய 29ஆம் தேதி அவனுடைய நினைவு தினம் வருது. மதுரை மாவட்டம் முழுவதுமே வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு முழுவதுமே வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. இவன் ஒரு தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தால், இந்த தேசத்தை துண்டாடணும்னு நினச்ச தீவிரவாதியாக இருந்தால், காவல்துறையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு பயங்கரவாதி. இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கி ஒரு தவறான பாதையை நோக்கி இளைஞர்களை கொண்டு போகிறாங்க. இவன் என்னமோ 1947 நம்மளுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய தியாகி போல் அவனை ஒரு தியாகி மாதிரி கணக்காட்டி அவனுடைய நினைவு நாளை அனுசரிக்கணுங்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான நோக்கம். வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தவறான ஒரு முன்னோரமாக அது போயிடக்கூடாது. உடனடியாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் வரக்கூடிய 29ஆம் தேதி இமானுவேலுடைய அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும். ஏன்னா சோசியல் மீடியாவில் அவனை அதிகமாக பகிர்றாங்க. அவனை ஒரு தாய் மாதிரி கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு. இனி நாளடைவில் போகிற போக்கில் கோவையில் 58 பேர்த்த கொன்ன ஒரு கொலைகாரன், 50க்கும் மேற்பட்ட சொத்துகள் சூறையாடப்பட்டிருக்குது. 200க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் கைகால் இழந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொன்னவங்கள கூட, அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள கூட பாட்ஷா நாளைக்கு செத்து போயிட்டானா அவனை தியாகி ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. அதனால் உளவுத்துறையும் காவல்துறையும் இதுபோல் சசிகுமாருடைய படத்தை வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி மறுக்கின்ற தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இந்த தீவிரவாதியினுடைய நினைவு நாளெல்லாம் வருது, அதையெல்லாம் தடை செய்யணும்னு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் உங்களுடைய மீடியா மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதரம். நம்ம இந்து முன்னணியை சேர்ந்த சசிகுமார் இறந்து 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைய நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விழா வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது சசிகுமாருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுகின்ற தினமாக தான் நாங்கள் இதை அனுசரிக்கிறோம். அதனால தான் காலப்பட்டி ரோட்டில் நேரு நகரில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை அங்கே வர சொல்லி அவருடைய தியாகத்தை சொன்னோம். அதே போல் கள்ளப்பாளையத்தில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நம்ம தேர்வு பண்ணுறதாக முடிவு பண்ணிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடிய தலைவர்களை நம்ம இழந்துடுறோம். அவங்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற தினமாக தான் இந்த தினத்தை இருக்கணும். அதே போல் சசிகுமார் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? சசிகுமார் மட்டுமல்ல, வீர கணேஷ், வீர சிவா, வேலூரில் நம்ம வெள்ளையஞ்சி, சேலத்தில் நம்ம ஆடிட்டு ரமேஷ்ஜி, கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இந்திய இயக்க பொறுப்பாளர்களையும் தலைவர்களையும் இந்த மண்ணுக்காக கொடுத்துருக்குறோம். அப்போது ஜிகாதிகளுடைய கொலைக்காக இத்தனை தலைவர்களை நம்ம இழந்திருக்கிறோம். வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தலைவருடைய தியாகத்தை எடுத்து சொன்னால் மட்டும்தான் காவி துண்டு போட்டு அத்தனை பேரும், ஏன்னா இது முழுமையாக வெறும் 8% இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் 10% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும்
இந்த நாட்டை வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 80% இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இந்தியா நாட்டை வந்து இந்து நாடாக சொல்ல முடியல. 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடு இருக்குது, 40க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ நாடு இருக்குது. இந்துக்களுக்கு நாடு இல்லைங்க, இந்துக்கள் அனாதியாக நிற்கிறோம். அதனால் இந்துக்கள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் சுதந்திரமாக அவங்க செயல்படணும், ஆலயங்கள் காக்கப்பட வேணும், பசுமாடுகள் காக்கப்பட வேணும், இந்து தர்மங்கள் காக்கப்பட வேணுங்கிறதுக்காக தான் இந்த இயக்கத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த இயக்கம் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக செயல்படாது. இந்து மதத்துக்கு எந்த அரசியல் கட்சி குரல் கொடுக்குதோ அந்த இயக்கத்துக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி ஆதரவு கொடுக்குதோ, இந்து முன்னணி எப்படி ஆதரவு கொடுக்குதோ, அதே போல் சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் இந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஆதரவு கொடுப்போம் என்பது இந்த நாட்டில் பதிவு செய்கிறேன். நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி முடிச்சிங்க. அடுத்தது இன்னைக்கு இந்த விழா வச்சுருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்தில் 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதனுடைய வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கு? அருமையாக போயிட்டுருக்குங்க. அதாவது ஹிந்து ஓட்டு வங்கி உருவாக்கணும். விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1995 நான் இந்த சமுதாய பணிக்கு வந்திருக்கிறேன். இந்த அமைப்புக்கு வந்து தொடர்ந்து இளைஞர்களும் இளம் பெண்களும் அது நாளுக்கு நாள் அதிக அளவு கூடிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய எழுச்சியாக தான் பார்க்குறோம். அதாவது சாதியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒன்று சேர்த்தணுங்கிறத எங்களுடைய நோக்கமே. அதற்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது கேட்காதே சாதி என்னன்னு கேட்காதே, சொல்லாதே சாதியின் பேரை சொல்லாதே, நாமெல்லாம் இந்துக்கள், நமக்கு தேவை ஒற்றுமை. இமயம் முதல் ஈழம் வரைக்கும் இந்த நாடு இந்து நாடுன்னு நம்ம சொல்கிறோம், பெருமையாக சொல்கிறோம். இளைஞர்களும் மகளிர் அணிகளும் மாணவர்களும் இன்றைக்கி ஒன்று சேர்றாங்கன்னா தவறான பாதையை நோக்கி சத்தியசேனா ஒருபோதும் பயணிக்காது. ஏன்னா பல அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எங்கள் அமைப்பிலும் இருக்குது, இல்லை நாங்கள் சொல்லலை. ஆனால் எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி வால் போஸ்ட் ஒட்டுறவங்க வால் போஸ்ட் தான் ஒட்டணும், பேச்சாளர் மேடையில் தான் பேசணும், கூட்டம் சேர்த்துறவங்க தான் போகணுங்கிறது இல்லை. எல்லாரையும் சரிசமமாக வால் போஸ்ட் ஒட்டுற நபரும் கூட தலைவனாக செயல்படணுங்கிறது எங்களுடைய நோக்கம். எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்கள் யாருமே கிடையாது. உறுப்பினருக்கு பதிலாக அவங்களுக்கு சத்தியசேனா வச்சிருக்கக்கூடிய பேர் நிர்வாகிகள். உறுப்பினராக நாங்கள் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறதில்ல. அதனால் நான் உள்பட இந்த இயக்கத்தில் நிர்வாகி தான். அரசியல் கட்சிகளில் ஜாதி பார்த்து தான் அவங்களுக்கு சீட்டே வழங்குறாங்க. எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எந்த ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படின்னா கூட அவங்க என்ன ஜாதி அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கேட்காதே ஜாதி என்னன்னு கேட்காதேன்னு சொல்கிறதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதனாலேயே உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடுதா? அப்படி சொல்ல முடியாதுங்க. சாதி ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா காக்கா குருவிக்கு கூட சாதி இருக்குது. சாதியில் இருக்கக்கூடிய தீண்டாமைகளை ஒழிக்கணும். நான் பெரிய சாதி, நீ சின்ன சாதி, அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதிங்கிற ஏற்றுமதி இறக்குமதியை குறைக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதுதான் முறையாகவும் இருக்கும். ஏன்னா முஸ்லீமில் கிட்டத்தட்ட 8 பிரிவு 9 பிரிவு இருக்குது. அவன் முஸ்லீமாக தான் இருக்கிறான். கிறிஸ்துவில் பட்டாணி பிந்து கோஸ்து பல பிரச்சனை இருக்குது. ஆனால் அவன் கிறிஸ்துவனாக தான் சொல்கிறான். ஆனால் இந்துக்கள் வந்து ஹிந்துவாக இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். சசிகுமார் இறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி என்ன ஒரு கொள்கையாக ஏதாவது முடிவெடுத்துருக்கீங்களா? அவர் இறந்த தினத்தை இந்துக்களுடைய எழுச்சி கொண்டு வரணும் இந்துக்கள் மத்தியில். அதற்காக அவருடைய படத்துக்கு வழிபாடு நடத்தணும். சசிகுமாரை யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா சசிகுமார் இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கக்கூடிய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை. சசிகுமார் மட்டுமில்லை, நிறைய இந்திய இயக்க தலைவர்கள் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கணும், இந்துக்களை பலப்படுத்தணும், இந்து மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிற தலைவர்கள் தான் இன்றைக்கி படுகொலை செஞ்சுருக்காங்க. அந்த சசிகுமார் குடும்பம் மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்களை, அந்த குடும்பங்களெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கெல்லாம் அரசாங்கம் ஒருபோதும் இதுபோல் நபர்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. ஆனால் இந்த இயக்கங்கள் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் சசிகுமாருடைய நினைவு நாள் அன்னைக்கு 50 பேர்த்துக்கு மேலே நிர்வாகிகளை தேர்வு பண்ணணும். சசிகுமாருடைய
தியாகத்தையும் வீரத்தையும் போற்றணும், அந்த ஒரு நோக்கம். அதே போல் சாதி ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சி கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சாதி என்னான்னு கேட்டுட்டு தான் அவங்களுக்கு சீட்டே கொடுக்குறாங்க. இந்த நிலைமையை நிச்சயமாக மாற்றுவோம். கோவை கொங்கு மண்டலத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. தென் மாவட்டங்கள் இருக்குது, சாதியினுடைய இது இருக்குது, நான் அந்த சாதி நீ இந்த சாதி அப்படின்னு. அதை நிச்சயமாக உடைப்போம். இந்துவாக ஒருங்கிணைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். ஒரே குடக்குள்ள அத்தனை இந்துக்களை ஒன்றிணைக்கிறது மட்டும்தான் சத்தியசேனானோட நோக்கம். கடந்த 10 ஆண்டுகளாக உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சமீப காலமாக காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, இல்லை அவங்களா ரிமூவ் பண்ணிட்டாங்க? பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் காவல்துறைகிட்ட போய் நான் கேட்கல. 2018 சென்னையிலிருந்து ஒரு 4 பேர் வர்றாங்க, கோயம்புத்தூர் உள்பட ஒரு 7 பேர் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேரும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ காவல்துறை அந்த 7 பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. அன்றைக்கி இருந்த கமிஷனர் ஐயா உள்பட உளவுத்துறை உள்பட சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிற காரணமே காவல்துறை தான். அன்றைக்கி ஒரு செகண்டு அவங்க ஏமாந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அன்புமாரி உயிரோடு உங்கள் முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அவங்க பாதுகாப்பு எடுத்துருக்கிறாங்கிறது வருத்தத்துக்கு உண்டான விஷயந்தான். நாங்கள் பாதுகாப்பு அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறோம். தேவைப்படும் போது கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையினுடைய பாதுகாப்பு இப்போ நான் எதிர்பார்க்கல. அதாவது இப்போ சமீபத்தில் சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதை முன்னிறுத்தி பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் போலீஸ் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா என்னை சுற்றி என்னுடைய தம்பிங்க அண்ணனுங்க அப்பாக்கள் கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. என் வண்டியில் 5 பேர் தான் கரெக்டாக போக முடியும். அவங்களோட நான் பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதனால் பாதுகாப்பு இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்த முடியாதுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. எப்படி இருந்தாலும் இப்போ தான் போலீஸ் பாதுகாப்பில் இப்போ தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 95 93 யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க? பாதுகாப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சில அதிகாரிகள் ஏதோ சில அவங்களுடைய உள்நோக்கத்துக்காக எனக்கு மட்டும் பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க. அப்படி அன்புமாரி அவங்களுக்கு என்ன கெட்டது செஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதும் சென்னை போலீஸ் பாதுகாப்பு நான் கேட்கல. விரைவில் மத்திய பாதுகாப்பு கண்டிப்பாக மோடிஜி அரசாங்கத்தால் எனக்கு கிடைக்குங்கிறது இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த நமது நிறுவனத் தலைவர் ஸ்ரீ அன்புமாரிஜி அவர்களுக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் புதிதாக பொறுப்பு வாங்கிய புதிய நிர்வாகிகளுக்கும் சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் தேசப்பணியில் PS கோபால்சாமி, மாநில பொருளாளர் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட தலைவர்.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.